டைரக்டர் நடிக்கும் போது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் தாண்டி அப்படி கம்ப்ளீட் ஆக்டரா வந்து ஒரு கிரேட் பெர்ஃபார்மரா தெரியுறாரு. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அமீரோட பெர்ஃபார்மன்ஸ். இந்த படத்துக்கு பெரிய பிளஸ் அமீருக்காக வெயிட் பண்ணி எடுத்திருக்காங்க. புரியுது. ஒரு கட்டத்துல படம் ஷூட்டிங்லாம் அமீர் இல்லாமலே அமீரோட சீன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அமீர் வந்ததுக்கு அப்புறம் அவரை திருப்பி எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல வச்சு சென்னையிலாம் எடுத்திருக்காங்க, வேற ஒரு லொகேஷன்ல அந்த மேட்ச் பண்ற மாதிரி. பசுபதி அவர்கள் வந்து சொல்லணும்னா, வெயில் படம் பார்த்துட்டு நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். வெயில் படம் பார்த்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். மோகன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்க, அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, சரியான நடிப்பியா, என்ன நடிப்புது, என்ன நீ வழக்கமாக இப்படிலாம் சொல்ல மாட்டேன், இவ்வளோ நடிப்பை வந்து கமல்ஹாசன் மம்முட்டியை தாண்டி வேற யாருமே பாராட்ட மாட்டேன்ப்பா, நீ என்ன இவ்வளோ பாராட்டிட்டு இருக்க, கருப்பு கமல்ஹாசன் அந்த ஆள் அப்படின்ட்டேன் நான். ஓகே. இப்படி சொல்லிட்டு அடுத்த நாள் பேப்பர்ல பாக்குறேன், கருப்பு கமல்ஹாசன் கருப்பு கமல்ஹாசன் பசுபதினு வந்து தினத்தந்தியில ஆட் வருது. நம்ம ஊர் காட்டுல இருக்கிற சின்ன சின்ன கோவலை எவ்வளவு பெரிய ரவுடித்தனமா மாதிரி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியும். அழகம் பெருமாள்கிட்ட பேசுற சீன் சார் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. நான் போறேன், என்ன ஆகுதுன்னா எனக்கெல்லாம் நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி அடைச்சிட்டு எனக்கு ஒரு மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிஜமாவே எழுதிட்டேன். அவரும் கிட்டத்தட்ட அழுற மாதிரி குடிச்சு எனக்கு ஒரு மாதிரி கண்ணீர் வந்துருச்சு. 2-3 இடங்கள்ல அது மாதிரி கண்ணீர் வர வச்சுட்டாரு. ஸோ எக்ஸ்ட்ரானரியான ஒரு பெர்ஃபார்மர் விக்ரம் சார். கோச்சுக்கெல்லாம் நம்ம இதை சொல்லலாம், சார் உங்களோட சூப்பராக நடிச்சிருக்கிற அப்படின்னு. மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து உண்மையாகவே இந்த படம் மூலமா தவிர்க்க முடியாத இயக்குனராக நிரூபணமாக இருக்கிறார். நீங்க இதுக்கு முன்னாடி விமர்சனங்கள் தான் வச்சிருந்தாங்க நிறைய பேர். படங்கள் வெற்றி அடைஞ்சாலும் அவர் மேல ஒரு விமர்சனமும் ஒரு சாதிய பார்வையும் சாதிய அணுகுமுறையும் இருந்தது. அவர் அந்த இடத்துல இருந்து தாண்டி வந்து இந்த படம் பேசும்போது வேற மாதிரி இருக்கு. படமா மேக்கிங் வைப்பாங்க, எவ்வளோ கேமரா ஒர்க்கே பயங்கரமான ஒர்க்கு. பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். மாரி செல்வராஜ் சாரோட அந்த இயக்கத்துல குருவி குமரோட நடிப்புல இந்த பைசன் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. படம் பார்த்துருப்பீங்க. முதல்ல படம் எப்படி இருந்துன்னு சொல்லுங்க, அப்புறம் இந்த டீட்டெயில்டா ஒரு டீகோடிங் வந்து பண்ணிடலாம். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப கிளாஸாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஒரு ஸ்டோரியை, அந்த ஸ்டோரியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கபடி வீரர், அவருடைய கதையை மையமாக வச்சுட்டு அந்த காலகட்டத்தில் அதை சுற்றி நடக்கக்கூடிய கதைகள், அவருக்கு இருக்கக்கூடிய காதல், ஊர், குடும்பம், ஒரே சமூகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல், இப்படி பல விஷயங்களை காமிச்சு அட் த சேம் டைம் எதையுமே போர் அடிக்காமல், நான் ஸ்லோ அண்ட் ஸ்டடின்னு சொன்னேன் இல்லையா, ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இருந்தால் கூட எங்கேயுமே போர் அடிக்காமல், லேக் இல்லாமல், நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸோட ரொம்ப திருப்தியாக வந்து தேட்டரை விட்டு வெளியே வர்ற மாதிரி ஒரு படமாக இருந்தது. நல்ல மெசேஜோட. முக்கியமாக ஆக்சுவலாக இந்த படம் வந்து என்னதான் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமான்னு சொல்லியிருந்தாலுமே அந்த படத்தில் வந்து நிறைய இந்த அரசியல் சார்ந்த சில விஷயங்கள் வந்து இருக்குது. இப்போ அமீர் சாரோட கேரக்டர் வந்து நம்ம பார்த்தா அது வந்து பசுபதி பாண்டியன் வந்து போர்ட்ரேட் நமக்கு பண்ணுறது. அதே மாதிரி லால் சாரோட அந்த கேரக்டர் பார்த்தா அது வந்து வெங்கடேஷ் பண்ணியார் அந்த கேரக்டர் வந்து போர்ட்ரேட் பண்ணுது. இந்த 2 தலைவர்கள்லாம் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளும் வர்க்கமாக அந்த இடத்துல இருந்தாங்க. இவங்களுக்குள்ள இந்த மோதலை தான் இது வந்து படமாக ஆக்கியிருக்காங்க. எப்பவுமே மாரி செல்வராஜ் படம் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் அப்பெல்லாம் வந்து பெரிய தாக்கத்தை வந்து தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும். இந்த படமும் அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? நான் மாரி செல்வராஜ் அவர்களை இன்டர்வியூ பண்ணப்போ அவர்கிட்ட கேட்டேன், இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமா படத்துக்கு ஒரு மினிமம் கேரண்டி இருக்குது, நல்ல எஃபெக்டிவ் எடுத்துட்டோம்னா படம் பெரிய ஹிட் ஆகிடும். ஸோ அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சொன்னார், ஸ்போர்ட்ஸ் கபடி அப்படிங்கிறது இந்த படத்தில் ஒரு பாட்டு தான், ஆனால் நான் சொல்ல வர்ற கதை அது இல்லை, இந்த படம் சொல்ல வர்ற விஷயம் வேற அப்படின்னு சொன்னார். அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த படம் சொல்ல வர்ற விஷயம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு டைலாக்ல சொல்றாங்க. அதாவது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம அப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி, தாத்தா பிறக்க முன்னாடி இங்க உருவான ஒரு பகை, அந்த பகையை மையமா வச்சுட்டு அதை அடிப்படையை வச்சு நம்ம எல்லாம் சண்டை போடுறோம்ல. இது எதுக்குன்னே தெரியல. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம எதுக்கு சண்டை போடனே தெரியாது. மரியாதைக்காக, பேருக்காக அப்படிங்கிற ஒரு சண்டை. இன்னொரு பக்கம் தன்னை காத்துக்கொள்வதற்காகவும் இல்ல டிஃபென்ஸுக்காகவும் அப்படிங்கிற மாதிரி எதற்காக ஆரம்பிச்ச சண்டைங்கிற தடம் மாதிரி பெருமை பேசுறதுக்காக ஒரு சண்டை, மரியாதைக்காக ஒரு சண்டை, சண்டைகள் காலகட்டத்திற்கு பிறகும் நடந்துட்டே இருக்கு, கொலைகள் நடந்துட்டே இருக்கு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இது எதுக்கு பண்றோங்கிற கேள்வியை இந்த படம் ரொம்ப முக்கியமா வைக்குது. இப்ப நீங்க சொன்ன அந்த முக்கியமான 2 நபர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க அதை ரொம்ப ராவா எடுத்து எக்ஸாக்டா என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி போச்சுன்னா அது பெரிய சர்ச்சைகளை உருவாக்கும். ஏன்னா எந்த தரப்பாக இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய தவறை யாரும் ஒத்துக்க போறதில்லை. கரெக்டா?
ஸோ இந்த படத்தில் ரொம்ப பிரில்லியண்டாக மாரி அவர்கள் ஹேண்டில் பண்ண இடம் என்னன்னா 2 பேர்கிட்டயுமே இருக்கிற ப்ளஸ்ஸை எடுத்து முன்னாடி வச்சார். புரியுது. 2 பேரோட மைனஸ் எடுத்து முன்னாடி வைக்கவே இல்லை. 2 பேர்கிட்ட இருக்க ப்ளஸ்ஸை எடுத்து முன்னாடி வச்சுட்டு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி எதற்கு நமக்கு முன்னாடி ஆரம்பிச்ச பகைக்கு எதுக்கு இப்போ நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோங்கிற ஒரு கேள்வியையும், அந்த கேள்வியே மெசேஜா மாறுது. தனியா மெசேஜ் சொல்ல வேணாம், இந்த கேள்வியிலே மெசேஜ் இருக்குல்ல. ஸோ அந்த மெசேஜை தான் மையப்படுத்தி இருக்காரு. ஸோ இப்போ என்னன்னா பார்க்கும் பொழுது 2 சமூகத்தை சேர்ந்த 2 ஆளுமைகள், அவங்க 2 பேருக்குமே இதை பார்க்கும் பொழுது ஆமா எல்லாம் கரெக்டு தான் இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதே தாண்டி நம்மளை தப்பா காமிச்சிட்டாங்கிற எண்ணம் அவங்களுக்கோ இல்லை எங்களை தப்பா காமிச்சிட்டாங்கிற எண்ணம் இவங்களுக்கோ வராத மாதிரி அதை அழகா பேலன்ஸ் பண்ண விதம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சவுத்துல திருநெல்வேலி தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 குழுக்களும் சமூகமும் ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் தொடருது. இன்னைக்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதாச்சும் பிரச்சனைகள் நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அப்ப இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கறத பேசணும் ஒரு கிரியேட்டர். அதற்குள்ள போய் இல்ல இப்படி நம்மளை இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறதும் பேசலாம். ஆனா அது இன்னொரு சர்ச்சையை மேலும் பெருசாக்கும். பட் அந்த ஏரியாக்குள்ள போகாம அது வேணாயா, நம்ம எதுக்கு நம்ம சண்டை போடுறோம் மாத்தி மாத்தி ஒரே ஊர்ல இருந்துட்டு, என்ன காரணத்துக்கு சண்டை போடுறோன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கிளவரான பிரில்லியண்டான மூவ். அதை தாண்டி அதுதான் ரொம்ப தேவையான மூவ். புரியுது. கிளவரா எடுக்கிறோம், பிரில்லியண்டா எடுக்கிறோம் தாண்டி எது தேவைன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஸோ அந்த தேவையை முன்வைக்கிறாரு. அதனால இந்த படம் பார்த்துட்டு எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஒற்றுமையை முன்வைக்குது படம். வழக்கமா மாரிய கிண்டல் பண்றவங்க, ரஞ்சித்தை கிண்டல் பண்றவங்க, குறை சொல்றவங்க எல்லாம் அந்த இடத்தை நோக்கி நகரல. பரவாயில்ல, ஒரு 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 ஒற்றுமையை நோக்கி முன்ன வைக்கிறாரு. வழக்கமா இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க முன்னாடி நடந்த சண்டையெல்லாம் சொல்லி ஒன்னு பண்ணிட்டே இருக்காங்க மாரி செல்வராஜ் ரஞ்சித்னு சொல்லும் போது, அப்படி சொல்ற கூட்டங்களுக்கு கூட அதுவே உண்மை இல்லை, அவர்கள் வழியே சொல்றாங்க. ஆனாலும் அப்படி ஒரு விமர்சனம் இவர்கள் மேல் வைக்கப்படும் மாரி மேல. பட் அப்படி விமர்சனம் வைக்கிறவங்களுமே அந்த விமர்சனம் வைக்காம கரெக்ட் தான் மாரி சொல்ல வர்ற விஷயம் இதுதானே வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருக்காங்கல்ல. ரொம்ப பிரில்லியண்டான எக்ஸலண்டான மூவா பாக்குறேன் அந்த ஏரியா. ஆக்சுவலாக படத்துல அமீர் சாரோட கேரக்டர் கொஞ்சமான அந்த போர்ஷன்ஸ் தான் இருக்கும், ஆனால் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தி இருந்தது. அவர் பேசுகிற இந்த வசனங்கள்லாம் ஒன்னொன்னுத்துக்குமே தேட்டரில் இந்த அப்ளாஸ் பயங்கரமாக பறந்ததை நம்மளால பார்க்க முடியுது. இங்கே நான் எதுக்கு கத்தி எடுத்துன்றதே இங்கே நிறைய பேர் மறந்துட்டாங்க. அந்த சொல்கிற வசனமாக இருக்கட்டும், இன்னொன்று இந்த வேலியை உடைக்கிறது மட்டும் திமிர் இல்லை, வேலியை போட முடியாத அளவுக்கு உயர்றது இருக்குல்ல, அதுவும் ஒரு வகையான அந்த திமிர். அதெல்லாம் பெரிய ஒரு அப்ளாஸாக மாறுது. வடச்சென்னைக்கு பிறகு அமீர் சார் அந்த கேரக்டர் அதிகம் பேசப்பட்டது இந்த படத்தெல்லாம். பொதுவாகவே டைரக்டர்ஸ் ஹீரோ ஆகும்போது நடிக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஓவர்டு இருக்கும். ஏன்னா எஸ்.ஏ. சூர்யா அதை சொல்லியிருக்காரு, நம்ம டைரக்டரா நம்ம 100% சொல்லி கொடுத்தாதான் அவங்க கிட்ட இருந்து 25% வரும் நடிகர்கிட்ட இருந்து. அப்போ அவங்க அதிகமாகவே சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அதிகமாக சொல்லி கொடுத்து பழகணுங்க ஸ்கிரீன்ல நடிக்கும்போது ஓவர் ஆக்ட் மாதிரி இருக்கும். இது எஸ்.ஏ. சூர்யாவுக்கு இப்படிதான் நடந்துச்சுன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. அமீருக்கு அப்படி ப்ரொஜெக்ட் ஆகலைன்னா கூட எங்கேயோ ஒரு சின்ன ஒரு முரண் தெரியும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோ இல்ல கொஞ்சம் கம்மியாவோ ஏதோ சம்திங் ஒன்று தெரியும். வட சென்னையில அதெல்லாம் மாறி ஒரு கம்ப்ளீட் ஆக்டரா வந்திருந்தாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அது அடுத்த கட்டத்துக்கு போகுது. என்ன கேட்டா வட சென்னையோட இது எக்ஸ்ட்ரானரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவருக்கு. ஒன்னு லுக் அண்ட் ஃபீலாவே அவர் அந்த லுக் அண்ட் ஃபீல்ல நிற்கும் பொழுதே அது ஒரு பயங்கரமான ஒரு அந்த பாடி லாங்குவேஜ், லுக் அண்ட் ஃபீல், ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும் பொழுதே ஒரு செம அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வந்துருது. அதுக்கப்புறம் அவர் பேசக்கூடிய வசனங்கள், ரியாக்ஷன்ஸ், நல்ல காட்சிகள்லாம் இருக்கு. குறைவான காட்சிகளாக இருந்தாலும் ரொம்ப நல்ல காட்சிகள்லாம் இருக்கும் பொழுது உண்மையாவே அமீர் அவர்களுக்கு இது லைஃப் டைம் கேரக்டர். இதுக்கப்புறம் அவரு தான் இறங்கி பண்ணணும். அவர் நிறைய பண்ண நினைச்சாருன்னா நல்ல அற்புதமான கேரக்டர்லாம் வரும். நீங்க நிஜமாவே பாத்தீங்கன்னா நீங்க நாசர் அவர்கள், ரகுவரன் அவர்கள், பிரகாஷ்ராஜ் அவர்கள் எல்லாமே, இப்போ ரகுவரன் அவர்கள் நம்ம கூட இல்லை, பிரகாஷ்ராஜ் படங்களை குறைச்சிக்கிட்டாரு, நாசரும் படங்கள் குறையுதுன்னு சொல்லும்போது அடுத்த கட்டமா நல்ல கேரக்டர் ரோல் பண்ணக்கூடிய, நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்கக்கூடிய கேரக்டர், நெகட்டிவ் ஷேட்ஸும் பண்ணி கேரக்டர் ரோல் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்டே இல்லை, ஒரு தமிழ் ஆர்டிஸ்ட் இல்லை. நம்ம எங்கெங்கிருந்தோ கூட்டு வரோம், இல்லை ஹீரோவை கொண்டு நடிக்க வைக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த ஏரியா ரொம்ப வேக்யூமா இருக்கு. அப்போ அதற்கு நல்ல ஆட்கள் தேவைன்னா பசுபதி மட்டும்தான் இப்போ இருக்காரு, புரியுது இல்லை? அப்போ அந்த இடத்துல அமீரும் வரணும்னு நினைக்கிறேன் நான். இந்த படம் அப்படி ஒரு இடத்த நோக்கி அவரை நகர்த்துன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரானரியான பெர்ஃபார்மன்ஸ். அவர் நீங்க சொன்ன மாதிரி அந்த டைலாக்லாம் பேசும்பொழுது அவ்வளோ கிளாப்ஸ், அதை அந்த வேலியை போட முடியாத அளவுக்கு போகணும் அப்படின்னு சொல்றது, யாரை பிச்சைக்கார பையன்ற, அவன் எங்கேயோ போயிருக்கிறான், உனக்கு அவன் பிச்சைக்கார பையனான்னு கேட்கக்கூடிய டைலாக்ஸ்லாம் வரும்போது அதுல கொஞ்சம் கூட மிகையா இல்லை. அதான் சொன்னேன், ஒரு டைரக்டர் நடிக்கும் போது சின்ன பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் தாண்டி அப்படி கம்ப்ளீட் ஆக்டரா ஒரு கிரேட் பெர்ஃபார்மரா தெரியுறாரு. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அமீரோட பெர்ஃபார்மன்ஸ். இந்த படத்துக்கு பெரிய பிளஸ் அமீருக்காக வெயிட் பண்ணி எடுத்திருக்காங்க.
புரியுது. ஒரு கட்டத்தில் படம் ஷூட்டிங்லாம் அமீர் இல்லாமலே அமீரோட சீன்ஸ்லாம் எடுத்துருக்காங்க. அமீர் வந்ததுக்கப்புறம் அவரை திருப்பி எடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வச்சு சென்னையிலலாம் எடுத்துருக்காங்க, வேற ஒரு லொக்கேஷன்லாம் அந்த மேட்ச் பண்ணுற மாதிரி. ஸோ காத்திருந்து ஒரு கேரக்டருக்காக வெயிட் பண்ணுறது இருக்குல்ல, எதுக்கு அமீருக்காக காத்திருந்தாருன்னா படம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஒன்று உருவமாகவே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறது, இன்னொன்று அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சேர்த்து. ஆக்சுவலாக அமீர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, தென் மாவட்டங்கள்லாம் இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து இந்த மோதல் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கு, அதுக்கு தீர்வா இந்த படம் இருக்கும், அதுக்காக தான் இந்த படத்துல வந்து நடித்தேன், மாரிசெல்வராஜ் முழுசா வந்து நான் நம்புனேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் நடிச்சதா. ஆக்சுவலா இதெல்லாம் இந்த மோதலுக்கு இது ஒரு தீர்வா இந்த படம் அமையுதா? ஒரு படத்தை பார்த்து அப்படியே எல்லாரும் தீர்வை நோக்கி நகர்வாங்கன்னா இல்லை. ஆனா அப்படி ஒரு டிஸ்கஷனை ஆரம்பிச்சு வைக்கணும். ஒரு படைப்பு, அது ஒரு படமா இருக்கலாம், ஒரு ஷார்ட் ஃபிலிமா இருக்கலாம், ஒரு புத்தகமா இருக்கலாம், ஒரு கதையா இருக்கலாம், ஒரு வீடியோவா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் ஒரு ஆர்ட் ஃபார்ம், ஓவியமா கூட இருக்கலாம். அந்த ஆர்ட் ஃபார்ம் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல அப்படியே எல்லாமே சரியாயிடாது. ஆனா அந்த ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிச்சு வைக்கணும். ஏதோ ஒரு 10 பேருக்கு அது வந்து ஆமால அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அதுதான் பெரிய சக்சஸ். ஸோ அந்த சக்சஸ் இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கும். நீங்க நேரடியாக அதில் சம்மந்தப்பட்டவங்க, குறைந்தபட்சம் அதோட சம்பந்தப்பட்ட அடுத்த தலைமுறையில் இருக்கிறவங்க கூட இன்னைக்கு படிச்சுட்டு இருக்க பசங்க ஆமால எதுக்கு நம்ம இப்படி இருக்கிறோம், என்ன காரணம், எனக்கு என்ன காரணமே தெரியலையே. அன்னைக்கு அவங்களுக்கு சண்டை வந்துச்சு, அதுக்கு நிறைய காரணம் இருந்தது, யாரு சரி தப்புங்கிற விவாதத்துக்குள்ளே நம்ம போக வேணாம். இன்னைக்கு எதுக்கு நம்ம சண்டை போடணும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் இருக்குல்ல, அந்த டிஸ்கஷனை ஆரம்பிச்சு வைக்கும். அப்படி ஒரு தாட் ப்ராசஸ் இந்த படம் கண்டிப்பா கொடுக்கும். அதுவே பெரிய சக்சஸ். இங்க ஒரு படைப்பு அப்படி ஒரு தாட் ப்ராசஸ், அப்படி ஒரு டிஸ்கஷனை ஏற்படுத்தல இன்னைக்கு வர்ற படங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த சூழல்ல மாரியோட இந்த படம் அப்படி ஒரு டிஸ்கஷனை ஆரம்பிச்சு வச்சிருக்குல்ல, அது வந்து கண்டிப்பா தென் மாவட்டங்கள்ல நீங்க நாட் ஓன்லி பர்டிகுலரா இந்த 2 சமூகத்தை எடுத்த வரைக்கும், நாடார் சமூகம், தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தையும் தாண்டி ஜென்ரலா அங்க இருக்கக்கூடிய தேவர் கம்யூனிட்டிக்கும் தலித் பீப்புளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, இல்ல நாங்கள் தான் உயர்ந்த சாதி என்று நினைக்கக்கூடியவர்களுக்கும் தலித் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குல்ல, எல்லா இது குறிப்பிட்ட 2 சமூகத்தை பத்தின கதையா இருந்தா கூட இது எல்லா சமூகத்துக்கும் பொருந்தும். எஸ்பெஷலி சவுத்துல, திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், அல்ல மதுரைக்குலேருந்து நீங்க எடுத்துக்கோங்களேன், மதுரையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இது ஒரு ஏதோ ஒரு ஆமால தப்பு தான் இல்ல அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுவே இந்த படத்துக்கு பெரிய சக்சஸ். புரியுது. அடுத்து இந்த லால் சார் கேரக்டரை பத்தி நம்ம பேசணும். அவர் என்னதான் நம்ம பெரிய மாசா காமிக்கணும், அவருக்குள்ளேயும் ஒரு ஈரம் வந்து இருக்கும். அதை வந்து இந்த படத்துல வந்து அழகா வந்து போர்ட்ரேட் பண்ணி, நீ இந்த ஆளுன்றதுனால உனக்கு நான் எதுவும் பண்ணல, உன்னோட திறமையை பார்த்து தான் சொல்றேன், அந்த டைலாக்கா இருக்கட்டும். லால் சார் இந்த கேரக்டரை எப்படி பார்க்குறீங்க நீங்க? அமீர் அவர்கள் கேரக்டருக்கு அந்த ஒரு உருவமே கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிற மாதிரி. இந்த லால் சார் கேரக்டர் நீங்க எப்படி பார்க்கணும்னா, நீங்க ஆரம்பத்தை சொன்ன மாதிரி பர்டிகுலரா ஒரு கேரக்டர்ல நீங்க உருவமாவே பாத்தீங்கன்னாவே அந்த உருவம் இல்ல. ஆமா, லால் சாரோட கேரக்டர் எப்படின்னா, நீங்க ஒட்டுமொத்த இந்த பக்கம் இருக்க உங்களுக்கான பிரதிநிதி. நீங்க எந்த சமூகம், எந்த இடைநிலை சமூகம் நீங்க அதை பொருத்தி பார்த்துக்கலாம். பர்டிகுலர் அந்த ஊர்ல அந்த சமூகம் மட்டும் இல்லாம நீங்க எந்த சமூகத்திற்கும் வந்து பொருத்தி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு உருவத்தை கொடுத்துருக்காங்க, அப்படி ஒரு கேரக்டர் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஆனா எல்லா ஊர்லயும் இப்படி இருப்பாங்க. நம்ம சாதிக்காக சண்டை போடுறவங்களா இருக்காங்க, சமூகத்துக்காக சண்டை போடுறவங்களா இருப்பாங்க. அது பெருமையின் பேராலே இருக்கும், உரிமையின் பேராலே இருக்கும். 2 விதமா பார்க்கணும். இப்ப சாதி கட்சி வச்சிருக்கிறவங்க எல்லாம் சாதி கட்சி பெருமைக்காக கட்சி நடத்துறானா, உரிமைக்காக கட்சி நடத்துறானா? உரிமைக்காக கட்சி நடத்துறவங்க சாதி கட்சி கிடையாது, பெருமைக்காக கட்சி நடத்துறவங்க தான் சாதி கட்சி. ஆனா உரிமைக்காக பேசினாலும் பெருமைக்காக பேசினாலும் அவங்களுக்குள்ள ஒண்ணு இருக்கும், எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்கும்ல. நம்ம பண்றது தப்பா சரியா ஒண்ணு இருக்கும்ல. இன்னொன்று திறமையை மதிக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து சில பெரிய மனுஷங்க கிட்ட இருக்கும். எல்லா விஷயத்தையும் தாண்டி ஒட்டுமொத்தமா எதிர்க்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை கூட விரும்புறவங்க இருப்பாங்க. ரியல் லைஃப்ல அப்படி இருப்பாங்க நிறைய பேர், இல்லையா? ஸோ அப்படி ஒரு கேரக்டரா தான் அந்த கேரக்டரை ரெடி பண்ணியிருக்காங்க. லால் அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ். அவர் அந்த ஆடியோ லான்ச்ல பேசினார்ல, நான் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி மாரியை மீட் பண்ணியிருந்தா நம்ம இருக்க வேண்டிய இடமே வேற மாதிரி, நீங்க வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அவ்வளோ அற்புதமான கேரக்டர் வந்து கேரளாவில் அவர் பண்ணியிருக்கிறார், பக்கத்துலேருந்து பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு இப்படி ஒரு இந்த மாரிசெல்வராஜ் கூட நடிக்கும்போது, கர்ணன் ஆகட்டும், இந்த படம் நடிக்கும்போது அவருக்கு அப்படி ஒரு ஃபீல் வருதுன்னா, எந்த மாதிரி அவர் கேரக்டர் கொடுத்து எப்படி ஒரு வேலையை வாங்கியிருக்காரு, அவர் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது லால் எவ்வளவு திருப்தியா இருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அற்புதமா பண்ணியிருந்தாரு. அந்த கேரக்டர் நான் சொன்ன மாதிரி நம்ம அப்படித்தான் பார்க்கணும். ஒரு பர்டிகுலர் சமூகத்துக்காக பார்க்க வேணாம். ஒட்டுமொத்தமா தான் ஏதோ ஒரு படிநிலையின்படி நான் மேல இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது, ஆனா மேல இருக்கிற நினைக்கிறவங்க எல்லாம் வந்து மோசமானவங்க இல்லை, அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல விஷயம் இருக்கு அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்றாரு. இன்னொன்னு மேல இருக்கிறவங்க நினைக்கிறவங்க கூட அப்படி இருக்காதீங்க, இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் ப்ரொஜெக்ட் பண்ணி, இந்த 2 விஷயத்தையுமே அந்த கேரக்டர் மூலமா சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறேன்.
அடுத்து பசுபதி சார் கேரக்டர் பத்தி நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து முதல்ல விக்ரம் சாரை தான் நடிக்க வைக்கிறதா, அப்புறமா தான் பசுபதி சாரை வந்து நடிக்க வச்சிருக்காங்க. அவரோட இந்த நடிப்பு எப்படி இருக்கு? நல்ல வேளை விக்ரம் சார் நடிச்சிருந்தா இது விக்ரம் சாரோட படமா மாறி இருக்கும். ஓகே, ஏன்னா அவருக்கான காட்சிகளை இன்னும் அதிகப்படுத்தியிருப்பாங்க. நிறைய சின்னதாக வரக்கூடிய சீக்வன்ஸில் ஒரு ஃபைட் வந்திருக்கும், அவருக்குன்னு சில இன்ட்ரோஸ் இருந்திருக்கும். ஸோ அது விக்ரம் சார் படத்தில் துருவ் நடிக்கிற மாதிரி இருந்திருக்கும், துருவோட படமாக இருந்திருக்காது. ஸோ அந்த வகையில் விக்ரம் சார் அதை தவிர்த்து விக்ரம் சார் சொன்னாரா இல்லை அது அவன் தனியாக நடிக்கட்டும் வேணாம் அப்படிங்கிற நல்ல முடிவு அவர் எடுத்தது. ஏன்னா இது முழுக்க முழுக்க துருவோட படமாக இவ்வளோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் கூட அதையும் தாண்டி துருவோட படமாக இது இருக்குங்கிறது. பசுபதி அவர்கள் வந்து சொல்லணும்னா வெயில் படம் பார்த்துட்டு நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன். வெயில் படம் பார்த்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். மோகன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு, அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சரியான நடிப்பியா, என்ன நடிப்பு இது, என்ன நீ வழக்கமாக இப்படிலாம் சொல்ல மாட்டேன், இவ்வளோ நடிப்பை வந்து கமல்ஹாசன் மம்முட்டியை தாண்டி வேற யாருமே பாராட்ட மாட்டேன்ப்பா, நீ என்ன இவ்வளோ பாராட்டிட்டு இருக்க, ஐயோ கருப்பு கமல்ஹாசன் அந்த ஆள் அப்படின்ட்டேன் நான். ஓகே, இப்படி சொல்லிட்டு அடுத்த நாள் பேப்பர்ல பாக்குறேன் கருப்பு கமல்ஹாசன் கருப்பு கமல்ஹாசன் பசுபதினு வந்து தினத்தந்தியில ஆட் வருது போஸ்டர்ல. அவன் அதை எனக்கு ஃபோன் பண்றான் உடனே. அப்போ இந்த போட்டோ எடுக்கிற இதெல்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏய் என்ன நேற்று நீ ஃபோன்ல சொன்னேனே கருப்பு கமல்ஹாசன் பசுபதினு தினத்தந்தியில் எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நான் அப்பத்துலேருந்தே நான் அவரை ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகன்னு சொல்ல வரேன். இந்த படத்துல நீங்க படம் முழுக்க அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அவருக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்கு, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. நடிகர்களில் ரெண்டு வகை, ஒன்று அந்த கேரக்டராகவே மாறுறது, இன்னொன்று எல்லா கேரக்டரையுமே தனதாக்கி தன்னோட ஸ்டைலில் நடிக்கிறது. இந்த ரெண்டையுமே பண்றதுல சூப்பரான ஆள் வந்து பசுபதி. இந்த படத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து பசுபதி நமக்கு தெரியும், அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார் தெரியும். அந்த மாதிரியான ஒரு அவ்வளவு சூப்பரா பசுபதியோட ஸ்டைல்லே ஆட்டிடியூட்லேயே இந்த கேரக்டர் பண்ணிட்டே இருக்காரு. பட் அது கிளைமேக்ஸ் நெருங்கும் பொழுது அவர்கிட்ட ஒன்று மாறக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அதுவும் கிளைமேக்ஸில் போலீஸ்காரங்க கிட்ட பேசக்கூடிய ஒரு சீன் இருக்கு, மிரட்டிட்டார். ஆமாம் நான் கருப்பு கமல்ஹாசன் தான் அப்படிங்கிறத வந்து திரும்ப நிரூபிக்கிற மாதிரி இருந்தது. எக்ஸ்ட்ரா நிறையான பெர்ஃபார்மன்ஸ். சொல்ல போனால் அமீர் மேடையில் சொன்ன மாதிரி அந்த இடத்துல படம் மாறுது. புரியுது, இது பசுபதி இது ஹீரோவாக மாறிட்டாருங்கிற மாதிரி அந்த இடத்துல அப்படி மாறுது. கிளைமேக்ஸில் வந்து அவர் தனியாக ஒரு ஃப்ரேமில் உட்கார வச்சு அவரை ஒரு ஆனந்த கண்ணீர் வடிக்க வச்சுட்டு எடுத்துகிட்டே இருந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மணிக்கணக்காக எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் அழ விட்டுட்டு எடுத்துகிட்டே இருந்திருக்காங்க. அவ்வளோ தூரம் அழும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் ஓல்டு ஆகிடும். பட் அது எதுவுமே இல்லாமல் கண்ணீர் மட்டும் வர வச்சுட்டு அப்படி ஒரு பெருமிதம், ஒரு 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 ஆனந்தம் எல்லாம் சேர்த்து அட் த சேம் டைம் அவ்வளோ பெயினை தாண்டி அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல, அப்படி ஒரு ரெண்டு சீனில் ஒட்டுமொத்த படத்தையுமே தன்னோட படமாக மாற்றுற ஸ்கில் இருக்குல்ல, அப்படி மாத்துறாரு. அதனால தான் சொன்னேன், அப்போ விக்ரம் நடிச்சிருந்தா என்ன இருக்கு பாருங்க. ஸோ எக்ஸ்ட்ராடினரியான பெர்ஃபார்மன்ஸ், எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸையும் தாங்கி மேலே வந்து அந்த கிளைமேக்ஸ் காட்சி மூலயமா அப்படி வந்து நிற்கிறாரு. அது அவருடைய கிட்டத்தட்ட 17-18 வருஷம் தேட்டர் பிளேயே அவர் பண்ணியிருக்காரு, நாடகத்திலே இருந்திருக்கிறார். ஒரு கலைஞன் அவர். அதுக்கப்புறம் தான் நடிக்க வராருன்னு சொல்லும்போது அவருடைய பயணம் சினிமா அவர் புரிஞ்சுக்கிற விதமே வேற மாதிரி இருக்கு. அவரோட நல்ல நல்ல இன்டர்வியூஸ் எல்லாம் இருக்கு, நீங்கள் ஆடியன்ஸ் பார்க்கணும். ஒவ்வொரு சினிமாவே அவர் புரிஞ்சுக்கிற விஷயம், கேரக்டர்ஸ் அவர் உள்வாங்கிக்கிற விதமே வந்து அற்புதமாக இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு வந்து அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். வெறுமனே ப்ராக்டிஸ் மட்டும் இல்லை, லைஃபாகவே ஒன்று புரிஞ்சுக்கிறது ஒன்று இருக்குல்ல. யூஸ்வலாக எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அப்படியா, ஓகே இந்த கேரக்டர் தான் பேசுமா, இதான் கேரக்டரான்னு புரிஞ்சு நடிக்கிறது இல்லை. அதை வேறு விதமாக அணுகணும், அதை பல விதமாக யோசிச்சு அதுக்கு ஒன்று உள்வாங்கி ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணணும். அவங்க தான் கிரேட் பெர்ஃபார்மன்ஸாக மாறுது. அப்படி ஒரு கிரேட் பெர்ஃபார்மர் வந்து பசுபதி. இந்த படத்துலேயும் அது நிரூபணமாயிருக்கு. இப்போ பைசன் படத்தோட அந்த நாயகன் துருவ் விக்ரம், அவரை பற்றி பேசியே நம்ம ஆகணும். எப்படி விக்ரமுக்கு இந்த சேது படம் அமைந்ததோ அதே மாதிரி தான் துருவ் அவர்களுக்கு வந்து இந்த பைசன் படம் வந்து அமைந்திருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. விக்ரம மிஞ்சி நடிக்கிறாரு துருவ் விக்ரம் அப்படின்னு பாராட்டுகளும் பார்க்கப்படுது. எப்படி பார்த்துறீங்க இப்போ இந்த ஓவரால் இந்த பெர்ஃபார்மன்ஸை துருவ் அவர்களுடைய? எக்ஸ்ட்ராடினரியான பெர்ஃபார்மன்ஸ். பசுபதி, அமீர், லால் இவங்க இவ்வளோ நல்ல நல்ல பெர்ஃபார்மர், நல்ல நல்ல கேரக்டர், நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸை தாண்டி அவரை பற்றி பேச முடியுது அப்படிங்கிறது தான் அவரோட ப்ளஸ், இந்த கேரக்டரைசேஷனோட ப்ளஸ். கடினமான உழைப்பு. கபடியெல்லாம் அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. நம்ம ஊரில் நிறைய கபடி படங்கள்லாம் பார்த்துருக்குறோம், பறப்பாங்க அப்படிலாம் இல்லாமல் அவ்வளோ நேச்சராக கபடி பண்ணியிருக்கிறாரு. ஒரு சீன்லாம் இருக்குது, கை ஒடிஞ்ச ஒத்த கை வச்சு கபடி ஆடக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. எல்லா கபடி சீக்வன்ஸுமே பெருசு. ஒவ்வொரு கபடி சீக்வன்ஸுமே கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஓடுது. ஆனால் நமக்கு போர் அடிக்கல. ஊரில் விளையாடுறது, ஸ்டேட் லெவலில் விளையாடுறது, நேஷனல் லெவலில் விளையாடுறது, நான் ஆரம்பிச்சு தெருவில் விளையாடுறது, ஸ்கூலில் விளையாடுறது, ஒவ்வொரு கபடியுமே லென்த்லேருந்தான் இருக்குது. மினிமம் 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இருக்கும்போது எல்லாமே அவ்வளோ உழைப்பு. ஒன்று, படம் முழுக்க ஓடிட்டே இருக்கிறார். அந்த கேரக்டர் வந்து தனக்கு ஒரு வருத்தம் வந்தால் அந்த பெயின்லேருந்து
தப்பிச்சு எங்கேயும் ஓட முடியாதுல்ல. கிரவுண்டில் ஓடுறது, தெருவில் ஓடுறது, ஊரில் ஓடுறது, எதுனாலும் ஓடுற கேரக்டர். ஓடும்போது அந்த 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 துருவோட முகத்தில் அவ்வளோ எக்ஸ்பிரஷன், அவ்வளோ பெயின், அவ்வளோ கோவம், அவ்வளோ ஆற்றாமை, எல்லாமே அந்த இவ்வளோ சின்ன வயசுல ஒரு 3வது படமா இது, 3வது படத்துல இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸை கொண்டு வந்திருக்கிறாரு. எஸ்பெஷலி எனக்கு வந்து ஒரு சீன் இருக்கு, அழகம் பெருமாள்கிட்ட பேசுற சீன். சார் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, நான் போறேன், ஏன்னா என்ன ஆகுதுன்னா, இல்லை எனக்கெல்லாம் நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி அடைச்சிட்டு எனக்கு ஒரு மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிஜமாவே எழுதிட்டேன். அவரும் கிட்டத்தட்ட அழுற மாதிரி குடிச்சு எனக்கு ஒரு மாதிரி கண்ணீர் வந்துருச்சு. 2-3 இடங்கள்ல அது மாதிரி கண்ணீர் வர வச்சுட்டாரு. ஸோ எக்ஸ்ட்ரானரியான ஒரு பெர்ஃபார்மர் விக்ரம் சார். கோச்சுக்கெல்லாம் நம்ம இதை சொல்லலாம், சார் உங்களோட சூப்பராக நடிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் விக்ரம் அவர்கள் வந்து மிகப்பெரிய நடிகர். நம்ம ஊர்ல கமல் சார் பிறகு நம்ம அவர் தான் சொல்றோம். பட் இந்த ஒரு 3வது படத்துல அது நடக்குது அப்படிங்கும் போது நம்ம அப்படி கம்பேர் பண்றோம். பெரிய 3வது படத்துல விக்ரம் எப்படி நடிச்சிருப்பாருனா, செய்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அவரை பெர்ஃபார்மரா பாக்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்ல உழைப்பு, உடல் உழைப்பு, ஃபிசிக்காக அவர் வைக்கும்போது, ஃபிசிக்கலாக அவர் ரெடியான விதம், கேரக்டருக்கு அவர் ரெடியான விதம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய என்ட்ரி தேவைப்படுது, ஒரு கம்பேக் தேவைப்படுது. 2 படம் நடிச்சிட்டோம், கமர்ஷியலாக 2லேயுமே ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதை தாண்டி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அவர் ஒன்று பண்ணணும்னு நினச்சிருக்காரு. முழுமையாக ஒரு மாரி செல்வராஜை நம்பி இத்தனை வருஷம் 3 வருஷம் அவர்கிட்ட தன்னை முழுமையாக ஒப்படைச்சதுக்கான ரிசல்ட்டை வந்து நம்ம பார்க்குறோம் ஸ்க்ரீனில். மாரி அவர்களுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். புரியுது. முதல் காட்சியை பற்றி பேசணும் எல்லாருமே. இப்போ நான் சொன்ன மாதிரி அவர் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுற காட்சியை தாண்டி முதல் காட்சியில் ஸ்கூல் பையனா இன்ட்ரோ ஆகுறாரு, வாத்தியார் அவர் அடிக்கிற காட்சி இருக்கு. நிஜமாவே ஸ்கூல் பையன் வந்து ஒரு குற்ற உணர்ச்சியிலேயே ஒரு ஒரு மாதிரி நம்ம ஒன்று இருப்போம்ல, தப்ப முழுசா ஒத்துக்கவும் மாட்டோம், இது தப்பா சரியானு கூட நமக்கு தெரியாதுங்கிற ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு எக்ஸ்ட்ரானரியான பெர்ஃபார்மன்ஸ் அது. அந்த பெர்ஃபார்மன்ஸை எப்படி பண்ணாரு, அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரியாக்ஷன் எப்படி வாங்கினாரு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எனக்கு அதே என்ன அது உண்மையாவே ஒரு சின்ன பையன், ஸ்கூல் பையன், ஒரு +2 படிக்கிற பையன் எப்படி ரியாக்ட் பண்ண ஒரு வாத்தியார் கிட்ட மாட்டிக்கிட்டான்னு ஒண்ணு இருக்குல்ல, அங்கேயே மிரட்டிட்டாரு. அதுல இருந்து அவர் பெர்ஃபார்ம் பண்றது கிட்டத்தட்ட ஒரு 7-8 காட்சிகள் இருக்கு அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றது. அப்புறம் லால் சார் அவங்க டீம்ல சேர்ந்த உடனே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும், அவரை தான் எல்லாரும் பாப்பா. ஆமா அந்த காட்சி நிறைய இது மாதிரி காட்சி நிறைய சொல்லிட்டு போலாம். ஃபர்ஸ்ட் டைம் கண்ணுக்கு முன்னாடி ஒரு மர்டரை பார்க்கும்போது, ஒரு சின்ன பையன் மர்டரை பார்க்கும்போது வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ எக்ஸ்ட்ரானரியான பெர்ஃபார்மன்ஸு. தமிழ் சினிமாவுக்கு நிஜமாவே அடுத்த ஜென்ரேஷன்ல நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் கிடைச்சிருக்கிறாரு. இப்போ நமக்கு மணிகண்டன் அவர்களை மட்டும்தான் நம்ம நல்ல பெர்ஃபார்மரா சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறமும் நல்ல பெர்ஃபார்மர் வராங்க. பெர்ஃபார்மரா சொல்றேன், ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பெர்ஃபார்மரா ஒரு நல்ல பெர்ஃபார்மரா மாறிட்டாரு. எனக்கு என்ன வருத்தம் என்னன்னா, இப்போ விக்ரம் அவர் தான் அந்த மனுஷனை தான் போட்டு பாடப்படுத்தி அவரை கஷ்டப்படுத்தி அவரே தன்னை வருத்திக்கிட்டு தான் நடிப்பாரு. பையனுக்கும் அதே விஷயத்த கொடுக்குறீங்களாப்பா, பையனாச்சும் கொஞ்சம் சொகுசா இருக்கலாமே, அப்படிதானே இருக்கணும் நியாயப்படி. அப்பா என்ன மாதிரி கஷ்டப்பட்டாரோ அதே கஷ்டத்தை பையனும் படுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற வருத்தம் எல்லாம் சும்மா ஜாலியா சொல்றேன். ஸோ அது எனக்கு இருந்துச்சு. பட் என்ன ஒரு பிளஸ்னா, இவ துருவோட முகத்துக்கு சீரியஸான கதை இல்லாம ரொம்ப ஜாலியான கதையை அவரால் நடிக்க முடியும், லவர் பாயா நடிக்க முடியும். அவரோட உருவத்துக்கு சொல்றேன். இன்னொரு 10 வருஷம் அவர் கிட்டத்தட்ட இந்த லுக்ல தான் இருப்பார். எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் கேரக்டர், ஹியூமர் பண்ண முடியும், லவர் பாய் கேரக்டர் பண்ண முடியும், நெகட்டிவ் ஷேட்ஸ் பண்ண முடியும். இப்போ மகான்ல பண்ண மாதிரி இந்த மாதிரியான கேரக்டராகவே மாறுறதுக்கான எல்லா விதமான கேரக்டரும் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஸ்கோப் இருக்கு. டைரக்டர்ஸ் அவரை எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும். படத்துல இருந்து ஒவ்வொரு சீனும் வந்து லென்த்தா இருக்கும். இந்த கபடி போர்ஷன்லாம் வரும்போது 10 நிமிஷம் கிட்ட போகும். அப்பெல்லாம் அந்த மியூசிக் தான் ஒவ்வொன்றத்தையும் வந்து எலவேட் பண்ணிட்டே இருக்கும். இந்த படத்துல இசை பத்தி நம்ம பேசி ஆகணும். நிவாஸ் கே பிரசன்னா அவருடைய இந்த மியூசிக் எப்படி இருந்தது படத்துல? எனக்கு வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம் இந்த படத்துல. இது எல்லாம் இவ்வளவு நேரம் பேசின எல்லாத்தையும் தாண்டி மியூசிக் தான். என்னன்னா, ராஜா சாருக்கு அப்புறம் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க. பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல எடுத்துக்கலாம், ராஜா சார் அப்புறம் கூட சொல்ல வேணாம், தப்பாயிடும். இந்த ரீசெண்டா ஒரு 10 இயர்ஸ்ல 5 to 10 இயர்ஸ்ல நம்ம வந்து நல்ல இசை நிஜமாவே கேட்க முடியல. எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தியேட்டர்ல போய் உட்கார்ந்து நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக்கும், ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது பாடல்களுமே அவ்வளோ அற்புதமான பாடல்களும் நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக்கோட வந்து ரொம்ப நாளாச்சு. அவ்வப்போதான் படங்கள் வரும். இப்போ அசுரன் மாதிரியான படத்துல வரும், வட சென்னை, ரொம்ப ரேரா நம்ம கர்னல்ல நடந்திருக்கு, அங்கங்கே தான் நடக்கும். ஸோ இந்த படத்துல அது நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா எனக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்ல ஒரு பெரிய முதிர்ச்சி தெரியுது. எங்கேயா இருந்தார் இந்த ஆள் இவ்வளவு நாள் அப்படிங்கிற மாதிரி இருந்தார். நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாரு, தெகிடி எல்லாம் அவர் தான் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். ஸோ இதுல எக்ஸ்ட்ரானரியான பேக்ரவுண்ட் மியூசிக். உண்மையாக நான் சொல்றேன், அந்த எமோஷன்ஸ் நமக்கு அழுக வருது அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல அதை எலிவேட் பண்றாரு அவர் மியூசிக் மூலியமா. பாட்டு வேற ஜானஸ் எல்லாமே. அத்துவான காட்டுக்குள்ள நான் ஒரு ஓட ஆரம்பிக்கும் போது, அத்துவான காட்டுக்குள்ள ஆரம்பிக்கும் போது அப்படி இருக்கு.
அப்புறம் தென்னாட்டு பாட்டு இருக்குல்ல, ஸோ அது, அப்புறம் தீக்கொளுத்தி சாங், ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங் வந்து அந்த சீனிக்கல்லு சாங். அதுல விஜய் ஜெயசாஸ் வாய்ஸ் வரும்போது எப்பா என்னவோ மாதிரி இருக்கு. எனக்கு எஸ்பெஷலி விஜய் சேதுபதி வாய்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இன்னும் எனக்கு கூடுதல் ஸ்பெஷலாக இருந்தது. வேடனும் அறிவும் சேர்ந்து பண்ண அத்துவான காட்டுக்குள்ள எல்லாமே நல்ல நல்ல பாடல்கள். உண்மையாக இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் வந்து நிவாஸ் கே பிரசன்னா. அதெல்லாம் தாண்டி நல்ல மியூசிக்கை வந்து கேட்க முடிஞ்சது. அதுக்கு காரணம் என்னன்னா, மாரி செல்வராஜ் எங்களோட இன்டர்வியூல சொன்னாரு, இன்னைக்கு படத்துக்கு மியூசிக் பண்றதை தாண்டி சோஷியல் மீடியாக்காக மியூசிக் பண்றாங்க. அந்த ஏரியா வைரல் ஆகணும், அந்த மியூசிக் பிட்டு வைரல் ஆகணும், நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு வேலை செய்யறாங்க. அந்த வேலை செய்யறது எனக்கு தேவையே கிடையாது, எனக்கு படத்துக்கு மியூசிக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதை சொன்னார். ரொம்ப கரெக்ட். இப்போ நீங்க பாருங்க, எந்த படம் வந்தாலும் அதுல ஒரு பிட்டு வந்து பயங்கரமா சோஷியல் மீடியால வைரல் ஆயிடணும், நிறைய பேருக்கு டான்ஸ் ஆடணும், பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறதுக்காகவே பண்ற மாதிரி இருக்குல்ல. ட்ரெண்ட், அதுதான் ட்ரெண்ட். அப்படி நடந்தாதான் பாட்டு ஹிட் ஆகும் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்கல்ல, அது எதுவுமே தேவையில்லை. அத்துவான காட்டுக்குள்ள போட்டு கபடி விளையாடுறவங்க அதை ரீல்ஸ் போடலாம் இல்ல, சீனிக்கல்ல போட்டு காதல் விஷயங்களை போடலாம், ஆரோரோ அம்மா அப்பாவோட வீடியோ எல்லாமே போடலாம். பாடல் நல்லா அமைஞ்சதுன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் எடுத்துப்பாங்க. அவங்க எடுத்துக்கணுங்கிறதுக்காகவே பண்ணக்கூடாது, படத்துக்கு ஒன்று பண்ணணும். அது பெர்ஃபெக்டா வந்துருச்சு, நல்ல பாடலா இருந்துச்சுன்னா அது தன்னோட வாழ்க்கையில எங்க பொருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிப்பாங்கிறது தான் கரெக்ட். ஸோ இந்த படம் தான் செஞ்சிருக்கு. காரணம் என்ன, அதுக்கு மாதிரி தான் ஒரு காரணம் இருக்கு அவருக்கு. இந்த சென்ஸ் ரீல்ஸ்ல வைரல் ஆகலாம், பாட்டு போட வேணாம், படத்துக்கு போடுவோம் அப்படின்னு உட்காந்து எல்லாத்துக்கு மேல எல்லா பாட்டையும் மாறி எழுதியிருக்காரு. புரியுது. அதான் இப்போ அதான் கேட்கலாம். நம்ம இப்போ இந்த படத்தை பத்தி நம்ம இவ்வளவு பாராட்டோம்னா அதுக்கு காரணம் வந்து மாரி செல்வராஜ் தான். அவரை பத்தி நம்ம பேசி ஆகணும். எப்படி பாரதி ராஜா சாரை நம்ம கொண்டாடணுமோ அதே மாதிரி தமிழ் சினிமாவில் அடுத்து நம்ம கொண்டாட போடுறது வந்து மாரி செல்வராஜ் சார் தான். இதுவே பெரிய ஒரு மாற்றமா இருக்கே. மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து உண்மையாவே இந்த படம் மூலமா தவிர்க்க முடியாத இயக்குனராக நிரூபணமா இருக்கிறார். நீங்க இதுக்கு முன்னாடி விமர்சனங்கள் தான் வச்சிருந்தாங்க நிறைய பேர். படங்கள் வெற்றி அடைஞ்சாலும் அவர் மேல ஒரு விமர்சனமும் ஒரு சாதிய பார்வையும் சாதிய அணுகுமுறையும் இருந்தது. அவர் அந்த இடத்துல இருந்து தாண்டி வந்து இந்த படம் பேசும்பொழுது வேற மாதிரி இருக்கு, படமா மேக்கிங் பாருங்க, கேமரா ஒர்க்கே பயங்கரமான ஒர்க்கு. அந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் எல்லாம் அற்புதம். கடல் ஆகட்டும், ஆறாகட்டும், ஊராகட்டும், ஏரி ஆகட்டும், கபடி கிரவுண்டுன்ட்டு ஒவ்வொரு ஃப்ரேமுமே அற்புதமா செதுக்கி இருக்கிறாங்க. அப்படி ஒரு வேலையை வாங்கியிருக்கிறார் கபடிக்காக. அவர் கையை ஒடிச்சிட்டு இருந்த டைம்ல பிராக்டிஸ் கொடுத்துட்டே இருந்திருக்கிறார் ஒத்த கையோட. நம்ம ஒத்த கையோட இவர் விளையாடுறத பாக்குறோம்ல, ரியலாவே அவருக்கு ஒத்த கையோட பிராக்டிஸ் கொடுத்துருக்காரு மாதிரி. அவ்வளவு உழைப்பு. இவ்வளவுதான் உழைக்குமான்னு கேட்டா அதை கொடுத்தாதான் அங்கிருந்து வாங்க முடியும் அப்படின்னு தோணுது எனக்கு. அதனால நான் உழைக்கிறேன்னு சொல்லியிருந்தார். ஸோ டைரக்டரா கிராஃப்டா ஒன்று இருக்குல்ல, நீங்க படம் ஓடுது ஓடல, கதை நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு தாண்டி ஒரு டைரக்டர் கிராஃப்டா ஜெயிக்கிறது ஒன்று இருக்கு. கிராஃப்டாவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு இந்த படத்துல. இது வரைக்கும் பார்த்த படத்துல எல்லாமே ஃபர்ஸ்ட் படம்லயே அவருக்கு நல்ல ஒரு கிராஃப்ட் தெரிஞ்சது. பட் இந்த படத்துல ஒரு கிராஃப்டா ஒரு முழுமையான ஒரு கிரியேட்டரா மாறி இருக்காருங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு கதையாகவே இன்னொரு தளத்துல நோக்கி போறாரு. அவர் மேல வச்ச விமர்சனங்கள் எல்லாம் மாத்தி பிளஸ்ஸா மாத்துறாரு. மூணாவது, இந்த இவ்வளோ நல்ல பெர்ஃபார்மன்ஸை வாங்குற விதம், இவ்வளோ பேர்கிட்ட இவ்வளோ அற்புதமான பெர்ஃபார்மன்ஸை வாங்கியிருக்காரு பார்க்கும்போது ஒரு முழுமையான டைரக்டரா மாறி இருக்கிறாரு. ஆல்ரெடி அவர் முழுமையான டைரக்டர் தான். அது இந்த படம் மூலமா நிரூபணம் ஆயிருக்குன்னு புரிஞ்சுக்கிறேன். எஸ்பெஷல் லிரிக்ஸ் பத்தி பேசி ஆகணும். ஒரு டைரக்டர் லிரிக்ஸ் எழுதுறதுக்கும் ஒரு ஹீரோ லிரிக்ஸ் எழுதுறதுக்கும் ஒரு கவிஞன் ஒரு பாடலாசிரியர் லிரிக்ஸ் எழுத வித்தியாசம் இருக்கு. என்னதான் இவர்கள் எழுதினாலும் அந்த குவாலிட்டி வராது, அந்த கற்பனை வராது. பட் இந்த படத்துல கிட்டத்தட்ட ஒரு லிரிசிஸ்ட் மாதிரி ஒரு கவிஞன் மாதிரி எழுதியிருக்காரு. அதுலயும் சீனிக்கல்லு பாட்டுலாம் அவ்வளோ அற்புதமா இருக்கு. அதாவது ஓடும் பாதையில முள்ளு குத்தும் வேளையில உச்சி கொட்டும் சத்தனி பாதை சொட்டும் ரத்தனி. நான் ஓடுற பாதையில போறேன், முள்ளு குத்திருச்சு, பாதத்துல ரத்தம் சொட்டுதுங்கிறத யோசிக்கலாம். அதுக்கு முன்னாடி உச்சின்னு வைப்போம்ல, உச்சி கொட்டுற சத்தம், அதை யோசிக்கிறதுக்கு ஒரு பெரிய கவிஞன் வேணும் உள்ளுக்குள்ள. நான் அங்க மிரண்டேன். நான் ஓடும் பாதையில முள்ளு குத்தும் வேளையில உச்சி கொட்டும் சத்தனி பாதை சொட்டும் ரத்தனி. அது இப்படியே யோசிக்க முடிஞ்ச ஒரு மனுஷன் உச்சி கொட்டும் சத்தத்தை எப்படியா யோசிக்க முடிஞ்சதுன்னா எனக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய கவிஞனா தெரியுறாரு. இது நான் உதாரணம் சொல்றேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமா வரிகள் இருக்கு. படம் எல்லா படமே அவர் தான் எழுதியிருக்காருங்கிறதுனால எக்கச்சக்கமா வரிகள் இருக்கு. ஒரு பானை சோட்டுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி இதை நான் சொல்றேன். ஸோ ஒரு லிரிசிஸ்டா ஒரு டைரக்டரா ஒரு நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வாங்கக்கூடிய ஒரு டைரக்டராகவும் மாறி இருக்கிறாரு. தவிர்க்க முடியாத டைரக்டர் ஆகிட்டார். நீங்கள் நிஜமாகவே பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாலு மகேந்திரா, மகேந்திரன் சார், மணிரத்னம், ரஞ்சித் அவர்கள், வெற்றிமாறன், மிஷ்கின், ராம், மாரி செல்வராஜ், இப்படிங்கிற மாதிரி நம்ம முக்கியமான நான் 1-2 பேரை விட்டுருக்கலாம். பட் இந்த மாதிரி மிக முக்கியமான திரை இயக்குநர்கள்ல அந்த அந்த அதுல ஒரு முக்கியமான இயக்குனராக மாறுறாரு. இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட்ல
டாப் டைரக்டரில் ஒருத்தராக மாறிட்டார். இதுக்கப்புறம் இன்னும் அற்புதமான படங்கள் பண்ணுவாருன்னு நம்பலாம். பைசன் தொடர்ந்து வெற்றி பெற வாழ்த்தும். ரொம்ப நன்றிகள் எங்களோட நேரம் நன்றி. தேங்க்யூ.